மில்கி மிஸ்ட். இதுதான் இது மட்டும்தான் பன்னீர்னா ஒன்லி மில்கி மிஸ்ட். மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் திண்ணை. இன்று அதிமுக பொதுக்குழு நடைபெற்று முடிந்திருக்கிறது. 2 முக்கிய தீர்மானங்கள். முன்னாள் அமைச்சர் வளர்மதி மற்றும் CV சண்முகத்தின் துரோகி சூழ்ச்சி பேச்சுக்கள். ஹைலைட்டா பாஜகவுக்கு தெளிவான மெசேஜ் என்று களை கட்டியிருந்தது. பாஜகவுக்கு அப்படி என்ன மெசேஜ் கொடுத்திருக்கிறாரு EPS அப்படின்னு தானே கேட்குறீங்க. வருகின்ற தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலையொட்டி அமைக்கப்பட்டுள்ள கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும். கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து முடிவெடுக்க EPSக்கு முழு அதிகாரம் என்ற தீர்மானங்களின் மூலம் பாஜகவுடைய மூவுக்கு செக் வைத்திருக்கிறது அதிமுக. இந்த தீர்மானம் தான் நிறைவேற்றப்படும் என்று நேற்றே நம்ம டிஜிட்டல் திண்ணையில் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. சரி, அதிமுக தரப்புல இந்த தீர்மானங்கள் மூலமா அப்படி என்ன செக் வச்சிருக்கிறாங்க, எப்படி என்று கேட்பவர்களுக்கு முதலில் அதிமுகவை ஒன்றிணைப்பது குறித்து பாஜகவின் மனதின் குரல் என்ன என்று பார்த்து விடுவோம். இது குறித்து நம்ம பாஜக வட்டாரங்களில் பேசினோம். பாஜகவை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்கிறாங்க. திமுக கூட்டணி வலிமையோட 40% குறையாமல் இருக்கு. இதை எதிர்கொள்ளணும்னா ஒவ்வொரு பர்சன்ட்டும் முக்கியம். எனவே OPS TTVயை அரவணைச்சு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு பிடிக்குதோ இல்லையோ காங்கிரஸ் வலிமையா இருக்குன்னு நினைக்கிறாங்க. 18 MLAக்கள் 10 MPக்கள்னு காங்கிரஸ் பலமாகவே இருக்குது. உள்ளாட்சி அமைப்புகளில் கூட இருக்கிறாங்க. ஆனால் பாஜகவுக்கு 4 MLAக்கள் தான் அங்கொன்றும் இங்கொன்றுமா உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கிறாங்க. பெருசாக தமிழ்நாட்டில் பலம் அப்படிங்கிறது இல்லை. அதனால் மகாராஷ்டிரா பீகாரில் பாஜக என்ன பண்ணுச்சோ அது மாதிரி ஒரு கட்சியை உடைக்க, அதாவது அதிமுகவெல்லாம் உடைக்க முடியாது. அப்போது தமிழ்நாட்டில் தான் வளரணும் அப்படின்னா ஏதாவது ஒரு திராவிட கட்சி வேணும். அதில் அதிமுக தான் சரின்னு நினைக்குது பாஜக. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் EPS கையில் தான் சின்னமும் இருக்குது, நிர்வாகிகளும் இருக்கிறாங்க. அதனால் உடைக்கிற வேலைக்கு நோ. EPSஐ முதல்வர் வேட்பாளர்லேருந்து மாற்றுற ரிஸ்கையும் எடுக்க மாட்டாங்க. அவரை மாற்றி அதிமுகவை அப்படி ஜெயிக்க வைக்க எதுக்கு போராடணும், எங்களுக்கு என்னங்க அதில் லாபம் என்கிறது பாஜக வட்டாரம். மேலும் EPS கிட்ட கடைசி வரை முயற்சி பண்ணுவோம், வழிக்கு வரலைன்னா ஜெயிக்கிறதும் தோக்குறதும் உங்கள் பாடு ஜி, எதிர்கட்சி தலைவராக கூட நீங்கள் உட்கார்ந்துக்கங்க, ஆனால் எங்களுக்கு கூடுதல் தொகுதிகளை கொடுத்து ஜெயிக்க வைங்க. ஜெயிக்கிற தொகுதிகள் லிஸ்ட்டும் அமித்ஷா தரப்பில் தயாராகுதான். சரி, அப்போ OPS TTV நிலைமை என்ன, அவங்களுக்கு என்ன வழியா இல்லை என்கிறது சோர்ஸ். விஜயோடையும் பேச்சு நடக்குது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் திமுகவோடையும் பேச்சு நடக்கிறதாம். அதே சமயம் அமித்ஷா அழைப்பின் பேரில் OPS டெல்லி போனாரே, அங்கே என்ன நடந்தது என்று டெல்லி சோர்ஸுகளிடம் பேசினோம். மோடியோட குட் புக்கில் எப்போவுமே OPSக்கு இடம் உண்டுங்க. நீண்ட இழுபறிக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சது. அந்த சமயத்தில் மோடியை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, மோடி கொடுக்கல அப்படின்லாம் வெளியேறியதெல்லாம் கொஞ்சம் ஓவர். கொஞ்சம் பொறுமையாக அவர் இருந்திருக்கலாம். அந்த சமயத்தில் பாஜக என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறதாம் டெல்லி பாஜக. இப்போ கூட அமித்ஷாவை சந்திக்க OPS டெல்லி போனார் இல்லையா, அப்போது அதிமுகவில் சேர்க்குறதெல்லாம் இப்போ ஆகாத வேலைங்க. அதனால் எங்கள் கோட்டாவில் உங்களுக்கு 5லேருந்து 7 சீட்டு தர்றோம், வாங்கிக்கிட்டு நில்லுங்க, முதல்ல கூட்டணிக்குள்ளே வர்றதை பாருங்க, அதுக்கப்புறமா மற்றதை பார்த்துக்கலாம் என்று கராராகவே கூறிவிட்டாராம் OPSயிடம் அமித்ஷா. இன்னொரு பக்கம் அண்ணாமலைக்கும் செம டோஸ் கிடச்சிருக்கான். நீங்கள் என்ன பண்ணினீங்க அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும், உங்களை பற்றியெல்லாம் நாங்கள் எல்லாம் விசாரித்து தான் வச்சுருக்கோம். அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து விலகி போன OPSஐயும் TTVயையும் திரும்ப கூட்டிகிட்டு வர்றது உங்கள் வேலை என்று எச்சரித்தே அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறாராம் அமித்ஷா அண்ணாமலைக்கு. TTV மேலேயும் வழக்குகள் இருக்கிறதுனால அவரும் NDA கூட்டணிக்கு தான் வர வாய்ப்பு இருக்கிறது என்கின்றனர் பாஜகவினர். சரி, இந்த சூழ்நிலையில் அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து அதிமுக சீனியர்களிடம் பேசினோம். TTV OPS இவங்களையெல்லாம் அதிமுகவில் கொண்டு வரக்கூடிய வேலையெல்லாம் வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தீர்மானம். கூடவே வளர்மதியை வச்சு பேச வச்சுட்டாரு. MGR ஜெயலலிதாவுக்கு எதிரிகள் மட்டும்தான், ஆனால் நம்ம பொதுச் செயலாளருக்கோ எதிரிகளோடு துரோகிகளும் இருக்காங்க என்று வளர்மதி பேசியதும் குறிப்பிடத்தக்கது. CV சண்முகம் கூட அங்கே சீறிட்டாரு. ஆக துரோகிகள் சூழ்ச்சியெல்லாம் நடக்குதுங்க, இப்படிப்பட்டவங்களையெல்லாம் கட்சியில் நாங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கவே மாட்டோம். திரும்ப அதிமுகவில் வேணும்னா NDA கூட்டணியில் நீங்கள் சேர்த்துக்கங்க என்பது தான் அந்த மெசேஜ்.
அதுவும் தொண்டர்கள் மீட்பு உரிமை குழு அப்படின்லாம் ஓபிஎஸ் வரக்கூடாது. இது கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்தும். ஏதாவது ஒரு பேரை சொல்லி ஒரு கட்சியோட பேரை வச்சு அவர் நிற்கட்டும், இல்லைன்னா உங்கள் சின்னத்தில் கூட நிற்கட்டும், அது உங்கள் பாடு என்று டெல்லி பாஜக தலைமைக்கு ஓலை அனுப்பப்பட்டிருக்கிறதாம் இபிஎஸ்ஸிடமிருந்து. இதுக்கிடையில் அண்ணாமலையோட முடிவு என்ன? அமித்ஷா கொடுத்த அசைன்மெண்ட்ல முழு மூச்சா இறங்கி இருக்கிறாராம் அண்ணாமலை. நேற்று கூட அமித்ஷா அண்ணாமலை போன் மூலமாக ஓபிஎஸ் உடன் 1 மணி நேரம் பேசியிருக்கிறார் என்று சொல்கிறது சோர்ஸுகள். அதே வேளையில தேர்தல் நேரத்துல என்னை விட்டுடுங்க ஜி, மறுபடியும் லண்டன் மாதிரி ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு படிக்க போய்விடுகிறேன் என்று கூறிவிட்டாராம் அண்ணாமலை. ஆக இம்மாத இறுதிக்குள் இந்த கண்ணாமூச்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மில்கி மிஸ்ட் இதான் இது மட்டும்தான். பன்னீர்னா only Milky Mist. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.